பூரி, சப்பாத்தி, தோசை இது கூட ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 பெரிய உருளைக்கிழங்கை க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு இறக்குனீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும். ஒரு கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் பெருசு பெருசாக உருளைக்கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணால் பொட்டேட்டோ மசாலா ரெடி. இதை சுட சுட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.